ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹார்ட் டெய்லர். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா ப்ளவுஸோட பேக் நெக். சிம்பிளாக அழகான ஒரு பேக் நெக் தைக்க போகிறோம். எப்படி தைக்க போகிறோம்னு பாருங்க. அதுக்கு ஒரு 1.25 இன்ச்சில் ஒரு பீஸ் வெட்டி வச்சுருக்கேன். அதை மடித்து தைச்சிக்கலாம். இந்த பக்கம் ஒரு மடிப்பு, அந்த பக்கம் ஒரு மடிப்பு மடிச்சுட்டு தச்சு எடுத்துடலாம். ஏற்கனவே வெட்டி வச்சிருந்த ப்ளவுஸோட பேக் பீஸ் எடுத்து மார்க் பண்ணிக்க போகிறோம். ஏற்கனவே அதில் நிறைய மார்க்கிங்லாம் இருக்கிறதுனால அதை அப்படியே உல்டாவாக மாற்றி போட்டு மார்க் பண்ணிக்கலாம். ஏற்கனவே இருக்கிற மார்க்கிங்லேயே அப்படியே மார்க் பண்ணிவிட்டு கட் பண்ண போகிறோம். நம்ம மார்க் பண்ணியிருக்க அளவுல இருந்து ஒரு 1 இன்ச்சு இல்லை 1.5 இன்ச்சு உங்களுக்கு தேவையான அளவு கூட நீங்கள் மார்க் பண்ணிக்கலாம். கழுத்தோட லைனுக்கு வெளியே ஒரு 1/2 இன்ச் மார்க் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா? அது ஏன்னா ப்ளவுஸ் அப்போ தான் பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும், நல்லா ப்ராடாக சூப்பராக இருக்கும். ஒரு இன்ச்சு இல்லைன்னா 1.5 இன்ச்சு 1.25 இன்ச்சு உங்களுக்கு என்ன தேவையோ. சிலர் பெருசாக விரும்புவாங்க, சிலர் ரொம்ப பெருசாக இருக்க வேண்டாம், சின்னதாக கேட்பாங்க. ஸோ அதுக்கு தகுந்தாப்புல மார்க் பண்ணிக்கலாம். இப்போ ஏற்கனவே தச்சு வச்சுருந்த பீஸை அதில் வச்சு கரெக்டாக மார்க் பண்ணி எடுத்துக்க போகிறோம். என்ன அளவு தேவைங்கிறதுக்கு தான் இதில் வச்சு அளந்தே எடுத்தோம்னா நமக்கு கரெக்டான அளவு கிடைக்கும். எல்லா பீஸையும் கட் பண்ணி எடுத்துக்கிட்டாச்சு. இப்போ ஒவ்வொரு பீஸையும் ஜாயின் பண்ணுறதுக்காக ஒரு 1/2 இன்ச்சு கேப்பில் மார்க் பண்ணிக்கிறோம்.
உங்களுக்கு கொஞ்சம் பெருசாக இருந்தால் நல்லாயிருக்கும்னு தோணுச்சுனாலும் அப்படியே மார்க் பண்ணிக்கலாம். ஆனால் 1/2 இன்ச்சில் மார்க் பண்ணால் பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். ப்ளவுஸோட பேக் லைனிங் அதில் ஒவ்வொரு பீஸையும் கீழ் வாக்கில் வச்சு தைக்க போகிறோம். நம்ம ஏன் இப்படி தைக்கிறோம்னா, ப்ளவுஸ் தைச்சு முடியும் போது இந்த பீஸ் தைச்சதுக்கான அடையாளம் இருக்கக்கூடாது, அதாவது வெளியே தெரியக்கூடாது. ப்ளவுஸ் எல்லாம் நெக்கெல்லாம் தைச்சி லைனிங் எல்லாம் தைச்சி புரட்டி எடுத்ததுக்கப்புறம் நம்ம இந்த பீஸ் ஜாயின் பண்ணோம்னா பின்னால் அந்த பிசுறு இருக்கும், பார்க்குறதுக்கு அழகாக இருக்காது. இந்த மாதிரி நீங்கள் தைச்சா பார்க்குறதுக்கும் அழகாக இருக்கும், நீட்டாகவும் இருக்கும், ஒரு நல்ல ஃபினிஷிங் கிடைக்கும். வேலையை மிச்சப்படுத்துறதுக்காக நம்ம அந்த மாதிரி ஃபுல்லாக ப்ளவுஸ் எல்லாம் தைச்சி வெட்டி அதுக்கப்புறம் பண்ணோன்னா வெளியே பார்க்குறதுக்கு ஓகே, பட் ஒரு ப்ளவுஸை எடுத்து பார்த்தோன்னா பார்க்குறதுக்கு அழகாக இருக்கணும். நல்லா தைச்சிருக்காங்க அப்படி சொல்லணும். ஸோ இந்த மாதிரி தைங்க. தைச்சி முடிச்சாச்சு. இப்போ ப்ளவுஸ் பீஸ் வந்து பேக் நெக்குக்கு ஒரே பீஸாக இல்லாததுனால 2 பீஸ் எடுத்து ஜாயின் போட்டு தைச்சிக்கிறோம். ப்ளவுஸ் பீஸ் எடுத்து சென்டர் மார்க் பண்ணி சென்டர் ஸ்டிச் போட்டுக்கலாம். அப்புறம் நம்ம ஏற்கனவே தைச்சி வச்சுருந்த, அதாவது அந்த குட்டி குட்டி பீஸ்லாம் தைச்சி வச்சுருந்த பேக் லைனிங் பீஸ் எடுத்து ப்ளவுஸ் பீஸ் மேலே வச்சு தைச்சி எடுத்துக்கலாம். அந்த பீஸோட இது எல்லாம் உள் பக்கமாக இருக்கணும், அதாவது பீஸ் தைச்சிருக்க இடம் ப்ளவுஸ் மேலே ஒட்டுற மாதிரி வச்சு இப்போ தைக்கிறேன். இப்போ தைக்கும்போது அந்த பீஸ் எதுவுமே தெரியல, பார்த்தீங்களா? உள் பக்கமாக இருக்கு. நெக்கை தைச்சிட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம். நெக்கெல்லாம் வெட்டி விட்டால் தான் அந்த நெக்கோட சைஸ் வந்து அழகாக கிடைக்கும். ஒரு குட்டி 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 கட்டி நம்ம எப்போவுமே தைக்கிற மாதிரி உள்ள பீஸை வெளியே எடுத்து லைனிங்கையும் வெளியே எடுத்துட்டு அமுக்கடி போட போகிறோம். இப்போ நம்ம தைச்சி வச்சிருக்க பீஸு வெளியே தெரியுது.
அமுக்கடி போட்டாச்சு. ப்ளவுஸோட அடிப்பக்க தையலையும் போட்டு ப்ளவுஸை புரட்டி எடுத்துக்கலாம். இந்த கையை விட்டு எடுத்தீங்கன்னா நல்ல பக்கம் வெளியே வந்துடும். இப்போ இந்த பீஸ் எல்லாம் வெளியே தெரியுதா? இப்போ ஒரு பேப்பர், நியூஸ் பேப்பர் எடுத்து தச்சு வச்சிருக்க பீஸ் மேல பீஸோட அடிப்பக்கம் வைக்கிறோம். நியூஸ் பேப்பர் மேல ஸ்டிச் போடும்போது அந்த பீஸ் ஒன்றும் கரெக்டாக இருக்கிற மாதிரி ரெடி பண்ணிட்டு ஒரு ஸ்டிச் போட்டு எடுத்துக்கலாம். அப்போதான் நம்ம இதுக்கு மேலே ஒரு துணி வச்சு தைப்போம், பைப்பிங் மாதிரி. அப்போ அது நகலாது. நகலாமல் நம்ம என்ன நினைக்கிறோமோ அந்த நெக்கு அப்படியே கிடைக்கும். கரெக்டாக வச்சு பொறுமையாக ஒரே ஒரு ஸ்டிச் போட்டாச்சு. போட்டுட்டு அந்த பீஸுக்கு தகுந்தாப்புல மீதி இருக்கிற நியூஸ் பேப்பரை கட் பண்ணி எடுத்துக்கணும். துணியில கட் பண்ணிடக்கூடாது, பேப்பரை மட்டும் கட் பண்ணுங்க. கரெக்டாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் சும்மா வச்சு பார்த்துட்டு இந்த நெக்கில் ஒரு ஸ்டிச் மட்டும் போட்டுக்கலாம். அப்போ தான் அந்த ஃபினிஷிங் கொஞ்சம் நல்லாயிருக்கும். இப்போ ஆல்ரெடி ஒரு பீஸ் வெட்டி வச்சுருந்தேன். அந்த பீஸில் ஒரு பக்கம் மட்டும் மடித்து தைச்சிக்கலாம். இது நேர் பீஸ் தான் இருக்கணும், கிராஸ் பீஸ் தைக்கக்கூடாது. இப்போவுமே நெக்குக்கு கிராஸ் பீஸ் தைக்கணும் அப்படின்னு சொல்லி கிராஸ் பீஸ் தான் கட் பண்ணுவோம். ஆனால் இந்த நெக்குக்கு நேர் பீஸ் தான் தைக்கணும். நேர் பீஸாக இருந்தால் தான் இழுக்காது. இல்லை நம்ம அங்கே தைச்சி மாற்றி எடுத்த பிறகு ப்ளவுஸ் நெக்கு இழுத்தாப்பில் இருக்கும். அதனால் நேர் பீஸ் தான். அந்த பீஸை நெக்கோட உள்பக்கம், அதாவது அந்த பேப்பர் இருக்குது பார்த்தீங்களா, அந்த பேப்பர் பக்கம் வச்சு தைக்கணும். ஏன்னா உள்ளே இருந்து வெளியே எடுக்கணும். உள்ளே வச்சு தைச்சி பேப்பரை இப்போ கட் பண்ணி எடுக்கக்கூடாது. உள்ளே இருந்து வச்சு வெளிப்பக்கமாக மடிக்கணும். அப்போ தான் பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். எப்போவுமே பைப்பிங் வெளியே இருந்து தான் நம்ம உள்ளே மடிப்போம். ஏன்னா அப்போ உள்ள துணி மறைஞ்சிடும் ஸ்டிச்சை. ஆனால் இந்த இடத்துல நமக்கு கேப் வரப்போகுது. அதனால தான் உள்ளேருந்து வெளியே மடிக்கிறோம். இப்போ கரெக்டான நெக் வந்தாச்சு. இப்போ அதை கரெக்டாக வச்சு அந்த இடத்துல மட்டும் ஸ்டிச் போட்டுக்கிறோம். ஆல்ரெடி கீழெல்லாம் தையல் போட்டாச்சு. அந்த இடத்துல மட்டும் ஸ்டிச் போட்டால் போதும். ஒரு அமுக்கடி போட்டுக்குங்க, இல்லைன்னா பிரிஞ்சு வர வாய்ப்பு இருக்குது. இப்போ பின்னால் திருப்பி இந்த பேப்பரை கிழிச்சு எடுத்துடலாம்.
அழகான ப்ளவுஸ் பேக் நெக் ரெடி. உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்